வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கூடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த 3 ஒயர் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து 1 அடி கூடை பண்ண போகிறேன். இந்த கூடையோட ஒயரை வந்து நான் 45 ரூபான்னு வாங்கினேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்கேல் அண்ட் சிசர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அளந்தெடுக்க போகிறோம். இந்த 2 சிவப்பு 1 மஞ்சள் இதை வந்து நான் இந்த ஸ்கேலில் 1 அடி, இப்போ 2 அடி, 3 அடி, இப்போ 4வது அடியில் நான் வந்து கொஞ்சமாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்சிங்காக இருக்கட்டும் நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து 10 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும் அந்த ஒயரு. சிவப்பில் வந்து 15, மஞ்சளில் வந்து 10 நான் எடுத்துக்கிறேன். இந்த கூடை வந்து சிவப்பு மஞ்சளுமா நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் கலரை வந்து நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிறேன், சிவப்பு வந்து நிறைய எடுத்துக்கிறேன். நான் சிவப்பு கலரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த கூடை வந்து மேக்ஸிமம் பண்ண போகிறேன். மஞ்சள் கலரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 கார்னரில், அது போக சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 கலரும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கூடையே ஃபினிஷ் பண்ணுவோம். கூடையே போட தெரியாது, நான் இப்போ தான் போடுறேன் அப்படின்னா 5 அடியில் இருந்து தான் கூடை வந்து ஆரம்பிக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிலிருந்து நம்ம அப்படியே ஒரு அடியாக நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கூடை அடியை போட்டுக்கலாம். மொத்தமாக நான் வந்து 25 ஒயர் வந்து எல்லா கலரையும் வந்து சேர்த்து அந்த கட் பண்ண ஒயரை ஆட் பண்ணால் 25 வந்தது. நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஒயரை வந்து ஆஃபாக மடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மடித்து விட்டதுக்கப்புறம் அந்த மடித்து விட்டதை அப்படியே வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் அதை மடித்து விட்ட அந்த அளவுக்கே விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை விட்டுட்டு நீங்கள் இந்த பேசிக் நாட்டை போடுங்க. இந்த பேசிக் நாட்டு உங்களுக்கு தெரிலனா நான் வந்து ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த பேசிக் நாட்டு தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த கூட ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ அதே மாதிரியே அந்த ரன்னிங் ஒயரில் நம்ம கட் பண்ண ஒயரை ஒன்றா வச்சு நம்ம இதே மாதிரியே இந்த நாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காங்கன்னா எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எது வந்து ஸ்டார்டிங் ஒயருன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் முதல்ல வந்து நீங்கள் போட்டு முடிச்சுங்க நாட்டை. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஒயரை ஒன்றா சேர்த்து அந்த ரன்னிங் ஒயரோடு நம்ம இந்த பேசிக் நாட்டை அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லோ கலரை முடிச்சுட்டு இப்போ ரெட் அண்ட் எல்லோ வந்து நான் மிங்கிள் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சேம் நம்ம அந்த பேசிக் நாட்லேயே ஒரு கலர் யூஸ் பண்ணி போடுறப்போம்ல, இப்போ வந்து 2 கலரை யூஸ் பண்ணி நம்ம அதில் போடுறோம், அவ்வளோதான். ரன்னிங் ஒயர்லேயே இப்போ நம்ம கட் பண்ண ஒயரை அப்படியே வந்து வச்சு நம்ம இந்த பேசிக் நாட்டை ஃபுல்லுமே வந்து போடுறோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிடாதீங்க, கூட வந்து லூஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 2-3 லைன் நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இதை வந்து வச்சுருங்க. அதே மாதிரி 5 அடியில் இருந்து ஆரம்பிக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து இப்போ 1 அடியில் போட போகிறேன். மஞ்சள் சிவப்புமாக யூஸ் பண்ணி நம்ம இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். சொன்ன மாதிரியே இந்த கட் பண்ண ஒயரை வந்து ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. நாட் பண்ணி ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இதில் வந்து நான் பாதி நாட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு நாட் போடும்போதும் அந்த நாட்டோட மேல் பகுதியையும் சரி கீழ்ப்பகுதியும் சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த 4 சைடும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு நாட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கடைசியாக நம்ம கூட முடிப்போம் தெரியுமா, அப்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் நிறைய வந்து வேஸ்டேஜாக போயிடும். நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்து நம்ம அதே மாதிரியே கட் பண்ண ஒயரை வந்து ஆஃபாக மடிப்போம். அந்த ரன்னிங் ஒயரை அது அளவுக்கு விட்டுட்டு அகைன் நீங்கள் மறுபடியும் அந்த பேசிக் நாட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது கஷ்டமானதே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பேசிக் நாட் தெரிஞ்சதுன்னா. அதே
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த கூடையோட அடிப்பகுதி வந்து நல்ல கனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பின்னலை வந்து ஈக்கு குச்சியை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்து கொடுத்து விட்டுருங்க. இதில் 3 கலரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கூடையோட அடிப்பகுதியே போட்டாச்சு. இப்போ அடிப்பகுதி இப்படி தான் இருக்கும். மேலே கீழே அப்புறம் சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயர் கிடைக்கும். கார்னரில் நம்ம முக்கு திருப்புறது எப்படி அப்படின்னா, இந்த கொஞ்சமாக அந்த ரெட் கலரை வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் மீதியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே பேசிக் நாட்டை போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ முக்கு திருப்பதில் அந்த சிவப்பு கலர் ஒயர் வந்து குட்டியாக இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் இந்த கூடையோட உள்பகுதியில் வந்து ஒயர் நீங்கள் ஆல்ரெடி நாட் போட்டிருப்பீங்கள்ல, அதோடு சேர்த்து சேர்த்து சொருவிடுங்க. சொன்ன மாதிரியே அதே மாதிரியே அந்த பேசிக் நாட்டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அந்த நாட்டை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கலரில் நம்ம கூடையை போட்டு நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக வேண்டி போடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம டபுள் கலரை யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே தான் ஒரே கலரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதில் டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த நாட்டை வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இறுக்கமாக போடுறீங்களோ அதுக்கு தக்கன அந்த கூடை வந்து இதாக இருக்கும். ரொம்பவும் இருக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குனீங்கன்னா அந்த நாட் கொஞ்சம் நல்லா இருந்துக்கிடும். இல்லாட்டி லூஸ் ஆகி ஒரு மாதிரி கூடை இதாகும். ரன்னிங் வேறு சேர்த்து சேர்த்து நம்ம அந்த கட் பண்ண ஒயரையும் அப்படியே வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சிட்டோம். கூடையோட நம்ம மேல் பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ கூடையோட மேல் பகுதிக்கும் அதே மாதிரியே தான் நான் சொன்ன மாதிரியே தான் கார்னரில் அப்படி நம்ம அட்டாச் பண்ணியே பின்னிடுறோம். முக்கு திருப்புறதுல மட்டும் ஒரு 4 அடி வரக்கடா வந்து நீங்கள் விட்டுட்டு உள்ள பக்கமாக நீங்கள் இந்த கூடையோட உள் பக்கமாக வச்சு நீங்கள் இது பண்ணிடுங்க, சொருவிடுங்க. மித்தது எல்லாமே அப்படியே பின்னிடலாம். இப்போ முக்கால்வாசி நம்ம கூடையை பின்னியாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஒயரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கூடை நேராக இருக்குல்ல, அந்த ஒயர் வந்து எப்படி பின்னிருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அப்படியே சொருவிட்டு வந்துடுங்க. கைப்பிடி எப்படி போடுறதுனா, நம்ம எப்படி வந்து நம்ம தலையை 3 பின்னல் பின்னுறோமோ அதே மாதிரி இதில் 6 ஒயரை நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை எப்படி நம்ம தலை பின்னுறோமோ அந்த கலரை ஏற்ற மாதிரியே அந்த கலரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலை பின்னுற மாதிரியே பின்னிருங்க. 3 பின்னலாம் நம்ம பின்னுவோம்ல, அதே மாதிரியே இப்போ இந்த கலரில் எல்லோ அப்படின்னா அதே மாதிரி அந்த சைட்லேயும் எல்லோ வந்து நீங்கள் மடித்து விட்டுருங்க. இப்படி தான் நம்ம இந்த ஃபுல்லுமே நம்ம பின்னியிருக்கோம். இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கூடை பின்னுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை தெரிஞ்சு ஒரே ஒரு நாட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சா போதும். அதை வந்து டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளே போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
கலர் நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல ஒயர், அதே மாதிரியே நம்ம 3 கலரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கனமாக இருக்கணும் கைப்பிடி அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 3 கலர் 4 கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிடியே ஃபுல்லுமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும் தெரியுமா, அதை வந்து அதே மாதிரியே உள்ளே கொடுத்துருங்க. நீங்கள் உள் பக்கமாக கொடுத்துட்டு இதை அதே மாதிரியே அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும் தெரியுமா லைன் நம்ம பின்னுனது, அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் அந்த வாக்கில் சொருவிடுங்க. இப்போ நம்மளோட அழகான ஒரு அடி கூட வந்து ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.